ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு வந்துட்டு ஸ்கொயர் அண்ட் ஸ்கொயர் ரூட் கிளாஸ் 8 சிபிஎஸ்சி என்சிஆர்டி சிலபஸில் சாப்டர் நம்பர் 5ல் எக்ஸசைஸ் நம்பர் 5.4ல் ஃபிஃப்த்து சம் பார்க்க போகிறோம். ஃபைண்ட் த லீஸ்ட் நம்பர் விச் மஸ்ட் பி ஆடட் டு each of the following number so as to get a perfect number. Also find the square root of perfect square. லீஸ்ட் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, லீஸ்ட் நம்பரை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அந்த நம்பரை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்க மஸ்ட் பி ஆடட் டு ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் நம்பர். அந்த நம்பரோட நம்ம ஆட் பண்ண போகிறோம். சம்ஸ் செய்யல உங்களுக்கு புரியும். அப்போ ஆட் பண்ணையில் நமக்கு என்ன ஆயிடும்னாக்கா ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கண்டுபிடிச்சிருவோம். அந்த பர்ஃபெக்ட் ஸ்கொயருக்கும் நம்ம என்ன பண்ணணும்னாக்கா ஸ்கொயர் ரூட் வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு சம் பார்ப்போம். 525. ஃபஸ்ட்டு 525க்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிங்க. இது என்னது பர்ஃபெக்ட் ஸ்கொயர் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆனால் அப்போனா என்ன அர்த்தம், இது வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது அப்படின்னு அர்த்தம். இப்போ இங்கே 5 இருக்குது, நம்ம ரெண்டாக பேர் பண்ணிக்குவோம். இப்படி பேர் பண்ணிக்கிட்டோம். இப்போ 2 டேபிளில் போடலாம். 2 டேபிளில் போட்டால் இங்கே 4ன்னு வரும், ரிமைண்டர் 1 125ன்னு வரும் இல்லை. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம், இதை ரெண்டையும் ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணோம்னா என்ன வந்துடும், 4ன்னு வந்துடும். 4ன்னு வந்துடும். இப்போ நான் 41ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணால் 41 தான் வரும். ஸோ இது கிடையாது. அடுத்தது நான் 42ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ என்ன வரும், 4 வரும், 8 வரும், 84 வரும் இல்லையா. அடுத்தது நான் வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 3ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 9 12ன்னு வரும். ஸோ இதோட என்ன ஆகுது, இந்த நம்பர் வந்து என்ன ஆகுது, 3ஆல் மல்டிப்ளை பண்ணையில் அதிகமாக வருது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், அதோட கம்மியான நம்பர் தான் எடுத்துக்கணும். அப்போ இந்த நம்பரை வந்து நம்ம எடுத்துக்கணும் இல்லையா. அப்போ இங்கே 2 போடுவோம், இங்கேயும் 2 போடுவோம். அப்போ இந்த இடத்துல என்ன வந்துடும், 84ன்னு வந்துடும். இப்போ இதை சப்ட்ராக்ட் பண்ணோம். அப்போ ரிமைண்டர் வந்து என்னென்ன வந்திருக்குனாக்கா 41ன்னு வந்திருக்கு. ஸோ இது வந்து என்னது, இது வந்து ஒரு பர்ஃபெக்ட் நம்பர் கிடையாது. அப்போ அடுத்த ஸ்டெப் வந்து என்ன பண்ணணுன்னாக்கா, இங்கே நமக்கு கோஷன்ட் வந்திருக்குல்ல, கோஷன்ட்டோடைய அடுத்த நம்பரை எழுதிக்கணும். அடுத்த நம்பர்னால் என்ன, இது 22க்கு நெக்ஸ்ட்டு நம்பரை வந்து எழுதிக்கணும், 23ன்னு எழுதிக்கணும் சரியா. இப்போ 23ன்னு எழுதிக்கிட்டோம். அப்போ அதாவது என்னது, அப்போ 23ன்னு வரணுன்னாக்கா இங்கே என்ன நம்பர் வந்தால் 23 வரும் அப்படின்றத பார்க்கணும் நம்ம. அப்போ என்ன பண்ணணும்னா இந்த 23யை வந்து மல்டிப்ளை பண்ணணும். கொஞ்சம் கவனமாக செய்யணும் இந்த சம்மை. 2 3s என்னது 6, 2 2s 4 இல்லையா. அப்போ 9 12 1 5 529 வந்திருக்கு. இங்கே நமக்கு என்ன இருக்குது, 525ன்னு இருக்குது. அப்போ 525யோட எந்த நம்பரை வந்து நம்ம ஆட் பண்ணோம்னாக்கா, 525யோட எந்த நம்பரை நம்ம ஆட் பண்ணோம்னாக்கா இந்த நம்பர் வரும்னு பார்க்கணும். அப்போ நம்ம எந்த நம்பர் ஆட் பண்ணலாம், 4 வந்து ஆட் பண்ணலாம். அப்போ 4 ஆட் பண்ணோம்னாக்கா என்ன வரும், 529ன்னு வந்துடும். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 529ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 529க்கு வந்து நம்ம ஸ்கொயர் ரூட் வந்து கண்டுபிடிக்க போகிறோம் நம்ம லாங் டிவிஷன் மெத்தடில். அப்போ 529 2 2, அப்போ இங்கே 4 வரும், 129. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணோம்னா 4ன்னு வரும். இப்போ இங்கே என்ன நம்பர் போட்டோம்னாக்கா இந்த நம்பர் வரும்னு கண்டுபிடிக்கணும். நம்ம 3ன்னு போட்டு பார்க்கலாமா, 43 × 43ன்னு போட்டோம்னாக்கா 129 வந்துடும். ஸோ இங்கேயும் 3 போட்டுக்கோங்க, இங்கேயும் 3 போட்டுக்கோங்க. அப்போ 129. ஸோ ஆன்சர் வந்து நமக்கு என்ன வந்திருக்கு, 23ன்னு வந்திருக்கு. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 529 இஸ் ஈக்குவல் டு 23. நெக்ஸ்ட்டு சம் போடையில் இன்னும் கிளியராக புரியும். நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள், 1715 இருக்குது. 1715 இருக்குது. அப்போ நம்ம எந்த நம்பரால் போடலாம், ஸ்கொயர் ரூட் எடுக்கலாம், 4ஆல் எடுத்துக்கலாம். 4 4s 16ன்னு வரும் இல்லையா. அப்போ இங்கே பேலன்ஸு 115 வரும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம், இது ரெண்டையும் ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணோம்னா என்ன வந்துடும், 8ன்னு வந்துடும். அப்போ 8ஓட எந்த நம்பரோட மல்டிப்ளை பண்ணலான்னு பார்க்கணும். 81 × 1ன்னு பண்ணி பாருங்கள், என்ன வரும், 81 வரும். அடுத்தது 82 × 2ஆல் மல்டிப்ளை பண்ணி பார்த்தோம்னாக்கா என்ன வரும், 164ன்னு வருது. ஸோ இந்த நம்பரோட இந்த நம்பர் அதிகமாக இருக்குது. அப்போ நம்ம இந்த நம்பரை எடுத்துக்கலாம், 81 எடுத்துக்கலாம். அப்போ இங்கே 1 வரும், மேலேயும் 1 வரும், இங்கே 81 வந்துடும். ஸோ இதை சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா என்ன வரும்னாக்கா 69 வரும். ஸோ ரிமைண்டர் வந்துருச்சு. ஸோ இது வந்து என்னது, இது ஒரு பர்ஃபெக்ட் நம்பர் கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே 41ன்னு இருக்குது. 41ஓட அடுத்த நம்பர் என்னது, 42. ஸோ 42 தான் வந்து நெக்ஸ்ட் நம்பர் இல்லையா, நெக்ஸ்ட் ஸ்கொயர் நம்பர். ஸோ நம்ம என்ன பண்ணணும், இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவோம், நம்ம
இந்த நம்பரோட நம்ம ஆட் பண்ணோம்னாக்கா இந்த நம்பர் வரும்ன்றத கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும் நம்ம? இந்த 42 வந்து 42ஆல மல்டிப்ளை பண்ணணும். 42 இன்டூ 42. 2 2s are 4. 2 4s are 2 4s are 8. 2 4s are 8. 4 4s are 116. ஸோ இதுக்கு என்னது 4 16 1 7 1. ஸோ என்ன வந்திருக்கு 1764ன்னு வந்திருக்கு. அப்போ 1764 நம்ம என்ன பண்ணணும்? இந்த நம்பரோட சப்ட்ராக்ட் பண்ணணும். சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 1764 மைனஸ் 1750. அப்போ சப்ட்ராக்ட் பண்ணோம்னா என்ன வரும்? 14ன்னு வரும் இல்லையா? 14ன்னு வரும். அப்போ 170யோடு நம்ம எதை ஆட் பண்ணியிருக்கோம்? 14 ஆட் பண்ணோம்னாக்க இந்த ஆன்சர் வந்துடும். ஸோ நம்ம அடுத்தது என்ன பண்ணணும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1764 கண்டுபிடிக்கணும். அப்போ 4 4s are என்ன வந்துடும்? 16ன்னு வந்துடும். பேலன்ஸு 1 6 4ன்னு வரும். இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 8ன்னு வரும். அப்போ எந்த நம்பர் ஆட் பண்ணோம்னாக்கா 162 போட்டிங்கனாக்கா கரெக்டாக இருக்கும். 2 போட்டிங்கனாக்கா 164 வந்துடும். ஸோ ஆன்சர் வந்து என்ன வந்துருச்சு? ரிமைண்டர் வந்து 0ன்னு வந்துருச்சு. ஸோ நமக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1764க்கு 42ன்னு வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்பர் வந்துருச்சு. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1764 இஸ் ஈக்குவல் டு 42. 252 நெக்ஸ்ட் சம்மு. ஸோ 252 எழுதிக்கோங்க. அப்போ இங்கே 2ன்னு இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? 1ன்னு போட்டுக்குவோம். 1ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ என்ன வந்துடும்? இதை சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 1ன்னு வந்துடும். இந்த ரெண்டு நம்பரையும் இறக்கிடுவோம். 152ன்னு இருக்குது இல்லையா? இப்போ இதை என்ன பண்ணுவோம்? நெக்ஸ்ட்டு இது ரெண்டையும் ஆட் பண்ணுவோம். 2ன்னு வரும். 2ன்னு வந்துருச்சா? இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவோம்? நம்ம இங்கே எந்த நம்பர் போடுறதுன்னு பார்ப்போம். இப்போ இங்கே என்ன இருக்குது? 2ன்னு இருக்குது. நியரஸ்ட் நம்பர் தான் எழுத போகிறோம் நம்ம. நியரஸ்ட் நம்பர் எழுதினோம்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து 24 போட்டு பாருங்கள். 4 4s are என்ன? 16. இங்கே பேலன்ஸ் 1 8 9 96ன்னு வருது. ஸோ இதை போட முடியாது. அடுத்தது 25 போட்டு பாருங்கள். 25 5ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னாக்கா 2 2 5s are 10 12. ஸோ என்ன வந்திருக்கு? இந்த நம்பர் வந்திருக்கு. அடுத்தது 26ஆல் பண்ணி பாருங்கள். 26ஆல் பண்ணோம்னாக்கா 6 6 are 36 12 15ன்னு வந்துடும். ஸோ இதோட என்ன ஆகுது? இந்த நம்பர் வந்து அதிகமாக இருக்குது. அப்போ நம்ம இந்த நம்பரை வந்து நம்ம எடுத்துக்கலாம். அப்போ இங்கே 5 வரும், இங்கேயும் 5 வரும். அப்போ இங்கே ஆன்சர் என்னது? 1 1 2 5ன்னு வந்துருச்சு இல்லையா? அப்போ இதை சப்ட்ராக்ட் பண்ணிங்கனாக்கா 27ன்னு வந்துருச்சு. ஸோ இதுக்கு ரிமைண்டர் வந்துருச்சு. இது பர்ஃபெக்ட் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணுவோம்? இதுக்கு நெக்ஸ்ட்டு நம்பரை எழுதுவோம். 16ன்னு எழுதுவோம். சரியா? இப்போ என்ன பண்ணணும்? இந்த 16 வந்து 16ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 16 இன்ட்டு 16ஆல் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 6 6 are 36 6 9 96. ஸோ 1 6 are 6. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 1. ஸோ 6 5 1 2 என்ன வந்திருக்கு? 256ன்னு வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்? இந்த 256 வந்து 252ஆல் மைனஸ் பண்ணணும். என்ன வந்துருச்சு? 4ன்னு வந்துருச்சு. அப்போ 4ன்ற நம்பரை வந்து நம்ம இதோட ஆட் பண்ணோம்னாக்கா கரெக்டாக இருக்கும். 4ன்ற நம்பரை ஆட் பண்ணோம்னாக்கா 252 + 4 என்ன வந்துடும்? ஆன்சரு 256ன்னு வந்துடும். இப்போ நம்ம என்ன பண்ணோம்? இதுக்கு வந்து ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். 256க்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சோம்னா 256 1 1 இங்கே என்ன வரும்? 1ன்னு வரும். அப்போ 156. இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 2. இங்கே 3ன்னு வந்திருக்கு. 3னாக்கா ஒன்று 4 டேபிளில் வரும், இல்லைனா என்ன டேபிளில் வரும்? இல்லைனா 6 டேபிளில் வரும். ஃபஸ்ட்டு நம்ம 24 போட்டு பார்ப்போம். 24 × 4 என்ன வரும்? 16 1 8 8 + 1 9 96ன்னு வரும். ஸோ 96 கரெக்டாக இருக்காது. அப்போ நம்ம வந்து 25ன்னு போடுவோம். 5ன்னு போட்டோம்னாக்கா என்ன வரும்? 25 × 25 வந்து என்னது? 25 × 5 வந்து 20, இது 10 12ன்னு வரும். ஸோ இதுவும் கிடையாது. அடுத்த நம்பர் என்ன எடுத்துக்குவோம் நம்ம? 26ன்னு எடுத்துக்குவோம். ஸோ 6 6 are 36 36 12 12 + 3 வந்து 15. ஸோ இங்கேயும் 6 இங்கேயும் 6. ஸோ இங்கே வந்து என்ன வந்துருச்சு? 156ன்னு வந்துருச்சு. அப்போ ரிமைண்டர் வந்து 0. ஸோ நமக்கு 16ன்றது கிடச்சிருச்சு. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 256 இஸ் ஈக்குவல் டு 16. சம் வந்து 1825. ஸோ 1885க்கு நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிப்போம். இங்கே என்ன இருக்குது? 2 2 நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்குவோம். அப்போ 18 இருக்குது. 4 × 4 வந்து என்ன வந்துடும்? 16ன்னு வந்துடும். ஸோ இதை மைனஸ் பண்ணோம்னாக்கா 225ன்னு வரும் இல்லையா? இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னாக்கா என்ன வந்துடும்? 8ன்னு வந்துடும்.
இல்லையா? அப்போ எந்த நம்பரை வந்து இங்கே போடலான்னு பார்ப்போம். 82வும் 82வும் பண்ணுவோம். 82 பண்ணால் 4 16 இல்லையா? அப்போ இது வந்து இல்லை, இந்த நம்பர் இல்லை. அடுத்தது நம்ம 83 × 3 பண்ணி பார்ப்போம். 9 இங்கே என்ன வரும்? 3 8s என்ன வந்துடும்? 24ன்னு வந்துடும். ஸோ இதோட இது வந்து அதிகமான நம்பராக இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், இதுக்கு ப்ரீவியஸான நம்பர் எடுத்துக்குவோம். அப்போ இங்கே 2 போட்டுருவோம், இங்கேயும் 2 போட்டுருவோம். இப்போ இங்கே என்ன வரும்? 164ன்னு வரும். இப்போ இதை சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 61 வரும். அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவோம், இது வந்து பர்ஃபெக்ட் கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், அடுத்த நம்பரை எடுத்துக்கலாம். பட் 63ன்னு எடுத்துக்கலாம். அப்போ 63ன்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவோம், 63 × 63 பண்ணுவோம். 63 × 63 பண்ணிங்கனாக்கா என்ன வரும்னாக்கா 9 12 2 17. ஸோ இதை ஆட் பண்ணோம்னாக்கா 1849 வரும். நமக்கு கொடுத்துருக்க நம்பர் என்னது? 1825. ஸோ 1849 வந்து 1825ஆல் மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன வந்துடும்? 24ன்னு வந்துடும். சரியா? அப்போ என்ன பண்ணுவோம், நெக்ஸ்ட் ஸ்டெப்பு 24ன்னு வந்துடும். என்ன பண்ணணும், 1849க்கு வந்து நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஸோ 1849 ரெண்டாக நம்ம என்ன பண்ணுவோம், பார் கோட் போட்டு பிரிச்சுக்குவோம். அப்போ இங்கே 18 இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம், 4 4s என்ன வந்துடும்? 16ன்னு வந்துடும். ஸோ ரிமைண்டர் வந்து 249ன்னு வரும். ஸோ 249னாக்கா இதையும் ஆட் பண்ணோம்னாக்கா 8ன்னு வந்துடும். ஸோ 8னாக்கா இப்போ எந்த நம்பரை நம்ம போட்டோம்னாக்கா இந்த 9ன்ற நம்பர் வரும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். என்ன பண்ணலாம்னாக்கா 3 போட்டு பார்ப்போம். இப்போ 83 போட்டு பார்ப்போம். 83 × 3 போட்டோம்னாக்கா 3 3s 9. ஸோ 3 8s 24ன்னு வந்துடும். ஸோ நம்ம 3ன்னு போட்டுக்கலாம். 43ன்னு வந்துடும் ஆன்சரு. ஸோ 0. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1849 is equal to 43. நெக்ஸ்ட்டு சம்மு 6412. என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கணும். 6412க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கோங்க. ஸோ ரெண்டாக நம்ம என்ன பண்ணிக்கணும், நெக்ஸ்ட்டு ரெண்டாக நம்ம வந்து பேரிங் பண்ணிக்கணும். ஸோ ரெண்டாக நான் பேரிங் பண்ணிட்டேன். 64 அப்போ என்ன வரும், 8 இங்கே ஒரு 8 64ன்னு வந்துடும். அப்போ இதை சப்ட்ராக்ட் பண்ணால் 12. இது ரெண்டையும் நம்ம போட்டோம்னாக்கா என்ன வரும், 16ன்னு வரும். ஸோ இங்கே என்ன பண்ணுவோம், அடுத்தது இங்கே வந்து 12, இந்த 12 வந்து இறங்கிரும். ஸோ நான் இப்போ இங்கே என்ன பண்ணுறேன்னாக்கா 0ன்னு போடுறேன். அப்போ இங்கேயும் நான் 0ன்னு போடுறேன். 0ன்னு போட்டால் என்ன ஆகும், இந்த இடத்துல என்ன ஆகும், 0 போடுவோம். 0வால் இதை மல்டிப்ளை பண்ணால் 0 வந்துடும். ஸோ என்ன வந்துடும், இங்கே 12ன்னு வந்துடும் ரிமைண்டரு. அப்போ ஆன்சர் வந்து என்ன வந்திருக்கீங்க, 18 வந்திருக்கு. 80யோட நெக்ஸ்ட் நம்பர் வந்து 81. ஸோ 81 × 81 வந்து மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 1 1s 81, 8 8 8s வந்து என்னது 64. ஸோ என்னது 1 16 1 5 6ன்னு வந்துடும் இல்லையா? அப்போ வந்து என்ன பண்ணுவோம், 6 5 6 1 வந்து 6 4 1 2ஆல் சப்ட்ராக்ட் பண்ணுவோம். நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோம்னாக்கா எவ்வளோ வரும், 149ன்னு வரும். 149ன்னு வரும் இல்லையா? அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், இந்த நம்பரால் என்ன பண்ணுவோம், நம்ம ஸ்கொயர் ரூட் எடுப்போம். ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னாக்கா நமக்கு பர்ஃபெக்ட் நம்பர் வந்து கிடச்சிரும் நமக்கு. அப்போ இங்கே என்ன பண்ணுவோம், நம்ம 8 போடுவோம். இங்கே 8 வரும், இங்கே 64 வரும். ஸோ பேலன்ஸ் வந்து என்னது, இங்கே 1ன்னு வரும், 161 வரும். ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னாக்கா நமக்கு 16ன்னு வரும். அப்போ நம்ம இங்கே 1ன்னு போட்டோம்னாக்கா என்ன ஆகும், 161 வந்துடும். ஸோ நமக்கு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வந்து என்னது, 81. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6561 is equal to 81. புரியுதா இந்த கான்செப்ட்? நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் சம் பார்ப்போம்.